எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் ஆர் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய நீட் தேர்வு இஷ்யூ அப்படிங்கிறது அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போயிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை, முதல்ல நமக்கு ஒருத்தர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நீட் தேர்வு கிடையாது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் கட்சிகள் ஆட்சிகள் மாற மாற சில பேர் அதை நீட்டை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எலெக்ஷன் அறிக்கையாக, அதாவது எலெக்ஷனுடைய அவங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, வாக்குறுதியாக கொடுத்து வந்தாங்க. அப்புறம் அடுத்தடுத்து காலப்போக்கு போக 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 இது என்னாச்சு, நீட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதாவது ஒருத்தவங்க ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்குண்டான எக்ஸாம் எழுதணும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 டைம் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அந்த 4 டைம் அட்டன் பண்ணல, எதையோ ஒன்று ஒரு பாஸ் ஆகிட்டேன்னா அது போயிடுவார். அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு எல்லா எக்ஸாமுமே, ஈவன் நம்ம குரூப் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னாலும், ஒருத்தர் கலெக்டர் ஆகணும் அப்படின்னாலும், ஒருத்தர் சிஏ படித்து வரணும் அப்படின்னாலும், இதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரியான தேர்வு அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு. ஆனால் அது மருத்துவ படிப்புக்கு இல்லாமல் இருந்துச்சு. அது அரசியல் நிலைப்பாடு நிறையா, அதை உடனே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இப்படி போய், எப்படி ஜிஎஸ்டி நமக்கு ஆரம்பத்தில் வேணான்னு சொன்ன கட்சியே பின்னாடி அவங்களே, அதாவது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜிஎஸ்டி வர வேணாம் அப்படின்னு சொன்ன பாஜகவே அவர்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இது மாதிரியான அப்டேட்டில் நமக்கு நீட் என்பது சமுதாயத்தில் ஒரு இடத்த என்ன சொல்கிறது, கட்டாயத்தின் பேரில் அது உள்ளே வந்தது. அது நிறைய பேர் அப்போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீட்டு வந்தால் எங்களுக்கெல்லாம் பயங்கரமான பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் +2 நல்ல மார்க் எடுத்திருந்தா, +2 ஃபஸ்ட் குரூப்பில் அவங்க நல்லா மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்னு இருந்த காலத்தில் அவங்க நிறையா பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணி, அந்த +2 ஃபோக்கஸ் பண்ணி, அது எடுக்கக்கூடிய மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நிறைய பேர் உழைச்சி அதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணி படித்து வந்தவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அப்படியே போக போக என்னாச்சு, ஏன்னா அந்த காலகட்டத்தை அப்போ ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச் அந்த ப்ராப்ளத்தை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது நீட்டை வச்சு தான் அவங்க மருத்துவ படிப்பு படிக்க முடியுங்கும்போது அதுக்கப்புறம் அவங்க பெருசாக அதை ஒன்றும் அப்படியே காலப்போக்கில் மாறிடுங்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. நம்மளுடைய நாட்டில் இளநிலை அல்லது முதுநிலை பட்டப்படிப்பு, அதாவது மருத்துவ பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அவங்க நீட் தேர்வு எழுதியே ஆகணும். இப்போ இந்த அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கடந்த 23ஆம் தேதி அன்று நமக்கு நடக்க வேண்டிய தேர்வு என்னாச்சு அப்படின்னா, நமக்கு 23 நமக்கு ஜூன் 2024 நடக்க வேண்டிய முதுநிலை நீட் தேர்வு. அதாவது ஏற்கனவே எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, அவங்க என்ன படிப்பாங்கன்னா மேற்படிப்பு படிப்பாங்க இல்லையா. அதாவது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது பொது மருத்துவர். அதுக்கப்புறம் அவங்க மேல்நிலை படிப்பு படிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன பண்ணணும், நீட் தேர்வு எழுதி தான் உள்ளே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு இளநிலை நம்ம மருத்துவ பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு நீட் இருக்கணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா முதுநிலை மருத்துவத்தில் அவங்க பட்டப்படிப்பு படிக்கணும், எம்பிபிஎஸ்ங்கிறதுக்கு மேலே அடுத்தது அவங்க படிக்கணும் அப்படின்னாலும் அவர்களுக்கும் இங்கே என்னாச்சு, நீட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த நீட்டு தேர்வு அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு படிப்பதற்கான, மருத்துவ பட்டப்படிப்பு படிப்பதற்கான நடக்க வேண்டிய நீட்டு தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நம்ம ஜூன் மாதம் 2024ஆம் தேதி அதுக்கான எக்ஸாமுக்கான ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே கிட்டத்தட்ட அது எக்ஸாம் சென்டருக்காக ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய பிளேஸ்லேருந்து கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்க. கிளம்பி ஆன் த வேலை வந்துட்டுருக்குறாங்க. சில பேர் ரீச் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்நேரத்துக்கு நம்ம போய் தடுமாற வேணான்னு. திடீர்னு நள்ளிரவில் நமக்கு ஒரு 12 மணி வாக்கில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நீட் தேர்வினுடைய தேதி தள்ளி வைத்து அது ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அது எதனால் இந்த நீட்டு தேர்வு, இது முதுநிலை அதாவது முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான ஒரு நீட் தேர்வு. ஏற்கனவே எம்பிபிஎஸ்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான இந்த தேர்வு. இந்த தேர்வை எழுதுறதுக்கு இப்போது தேர்வு தேதியை தள்ளி வச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இளநிலை
பட்டப்படிப்பு, அந்த இளநிலை பட்டப்படிப்பு படிப்பதற்கான ஒரு நீட் தேர்வு வந்திருக்கும் இல்லையா? அதாவது மாணவர்கள் +2 முடிச்சுட்டு அவங்க வந்து MBBS படிக்கிறதுக்காக மருத்துவம், அதாவது பொது மருத்துவம் படிக்கிறதுக்காக உள்ளே வரும்போது அவங்களுக்கு வைத்த நீட் தேர்வில் தான் இப்போ சலசலப்பாச்சு. பயங்கரமான குழப்பம், பயங்கரமான பிரச்சனைகள் ஆச்சு. அது வந்து நமக்கு மே 5ஆம் தேதி வந்து அந்த நீட் தேர்வு என்பது நடந்து அதில் தான் வந்து நமக்கு நிறையா அதில் என்ன சொல்கிறது மால் பார்ட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராட்டமெல்லாம் வெடித்து அது வந்து கோர்ட்டில் கேஸ் ஆகி அதில் என்னென்னலாம் அதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்ததெல்லாம் ரத்து செஞ்சு அவர்களெல்லாம் மறுபடியும் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% to 45% பேர் தான் அந்த மறுதேர்வு எழுத வந்திருக்காங்க. பாக்கி நபர்கள் தேர்வு எழுதவே வரவே இல்லை. அதில் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த தேர்வுக்கு முன்னதாகவே நமக்கு வந்து இளநிலை, அதாவது +2 முடிச்சுட்டு நீட் எழுத வந்தாங்க இல்லையா, இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான அந்த நீட் தேர்வுக்கான அந்த தேர்வுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வினாத்தாள் வந்து கசிஞ்சிருச்சு, அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த இஷ்யூ. அதுக்கப்புறம் 1500க்கும் அதிகமான, அதாவது 1500க்கும் அதிகமானவர்களுக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க. 1500 பேருக்கு யோசிச்சு பாருங்கள், 1500 பேருக்கு கருணையின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து மதிப்பெண் போட்டிருக்காங்க. என்ன ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வினாத்தாளை மாற்றி கொடுத்துட்டோம். அந்த வினாத்தாளை மாற்றி கொடுத்து அவர்களுக்கு வந்து அதனால் அரை மணி நேரம் அவர்களுடைய தேர்வு எழுதுகிற அந்த நேரம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் இவர்களுக்கு வந்து கருணையின் அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கொடுத்துருக்குறாங்க 1500 பேருக்கு. இது ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்கு. இன்னொரு ஸ்டேட்டில் அவர்களுக்கு வந்து வினாத்தாள் மாற்றி கொடுத்து கால தாமதமெல்லாம் ஆகலை, கரெக்டாக தான் போயிருக்கு. ஆனால் அவர்களுக்கும் கருணையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து அவர்களுக்கும் மதிப்பெண் வந்து நல்ல மதிப்பெண்ணை வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1500 பேர் கருணை மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரே சென்டரில் எழுதின நிறையா பேர், ஒரு குறிப்பிடத்தக்க மாணவர்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரியான அதிக மதிப்பெண் வந்து இதில் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதில் வந்து அந்த பலதரப்பட்ட அந்த பிரச்சனைகளால் சர்ச்சையினால் என்னாச்சுன்னா நீட் தேர்வை வந்து ரத்து செய்யக்கோரி நமக்கு பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. மாணவர்கள்லாம் அதுக்காக வலியுறுத்தினாங்க. மேலும் அதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றமும் அப்படிலாம் தேர்வை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் தீர்ப்பு சொன்னாங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது நம்ம நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வந்து நம்ம சொன்ன மாதிரி 23ஆம் தேதி நடக்க இருந்துச்சு. அந்த தேர்வையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்தி வச்சுட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இதே மாதிரியான அங்கே அந்த வினாத்தாள் கசிதல், அதாவது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறதுங்கிறது மேபி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்கு கிட்ட வரும்போது எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன பண்ண முடியும், ஒருவேளை வினாத்தாள் கசிந்திருந்தாலும் ஒன்றும் அதனால் பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க வினாத்தாள் கசிது வினாத்தாளை வந்து ஏற்கனவே அதை வாங்கியிருக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த அவுட்டான வினாத்தாளை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த வினாத்தாள் தான் வரப்போகுது, இந்த கொஸ்டின் தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்வுக்கு முதல் நாள் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து தேர்வு இல்லை, நம்ம மறுபடியும் தேதி அறிவிக்கப்படும், எல்லாருடைய சிரமங்களுக்கும் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இது வந்தவங்க அந்த ஏற்கனவே கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா, அவர்களெல்லாம் வந்து ஒரு பெருத்த ஏமாற்றத்தோடு என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து திரும்பி போகிற சூழ்நிலையாகிடுச்சு. இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி அடைகிறவங்க வந்து என்ன மாதிரியான படிப்புக்குள்ளே போவாங்கன்னா இவங்க அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரி, அப்புறம் நிகர்நிலை அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான MDS, அப்புறம் MS முதுநிலை, அப்புறம் டிப்ளமோ, MD அப்புறம் MS முதுநிலை டிப்ளமோ படிப்புகளை இதன் மூலிமா அவங்க படிக்க முடியும். எது MBBS இருக்குன்னு படிச்சுட்டாங்க, மறுபடியும் எழுதக்கூடிய இந்த தேர்வின் மூலிமா அவங்க இந்த உயர்நிலை படிப்புக்கு போக முடியும். இந்த நிலையில் தான் மொத்தம் உள்ள 52,000 இடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நீட் முதுநிலை படிப்புக்கான தேர்வு 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க.
மொத்தம் 52,000 பேருக்கு அங்கே வந்து வேக்கன்ட் இருக்கும். அதை 2 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, போட்டிடுறாங்க. இப்போ எம்பிபிஎஸ் படிப்பை முடித்தவர்கள் மேல் படிப்பு படிக்கும் நோக்கத்தில் இவர்கள் வந்து இந்த தேர்வை வந்து எழுதுகிறாங்க. அதன்படி இந்த ஆண்டு நீட் முதுநிலை தேர்வுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போ அதாவது 52,000 பேர் தான் அங்கே போக முடியும். 2 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் 259 நகரங்களில் இந்த தேர்வு வந்து நடப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அடுத்தடுத்து இவர்களுடைய அந்த தேர்வு ப்ரிப்ரேஷன் வந்து நடந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த தேர்வை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து நம்மளுடைய தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணலை, ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய இது மாதிரியான கமிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பில் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்களை உடனே இடம் மாற்றம் செய்யப்பட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே 5ஆம் தேதி நடந்த அந்த தேர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த நீட் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு ஜூன் 14க்கு அப்புறம் தான் அதோடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மோடி அவர்கள் வந்து பதவியேற்றார் பார்த்தீங்களா, அன்றே அந்த தேர்வினுடைய ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த ஆட்சி வந்து அன்றைக்கி தான் பதவி ஏற்கிற அன்று அதோடைய ரிசல்ட் என்பது அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால் யாரும் வந்து டக்குன்னு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ண முடியல. அப்போவே மாணவர்கள்லாம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ள சலசலப்பெல்லாம் கிரியேட் ஆச்சு. அந்த தேர்வையே ரத்து பண்ணி மறுபடியும் ஒரு புது தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போராடினாங்க. அதில் வந்து அந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி நாம் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த கருணையின் அடிப்படையில் மார்க் கொடுக்கப்பட்டுச்சோ அவர்களுடைய அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டு அவங்க பாஸ் அப்படிங்கிறது வந்து செல்லாதுன்னு சொல்லி அதை மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிவிட்டு அவர்கள் வந்து தேர்தல் எழுதலாம், மறுதேர்வு வந்து அவங்க எழுதலாம் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவங்களுடைய வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அவங்க எக்ஸாமுக்கே வரலை. ஏன்னா அவங்கெல்லாம் வினாத்தல் வந்து கசிநிதை வைத்து எழுதினவங்களா அப்படின்னு தெரியல. மறுபடியும் போனால் நம்ம அதில் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வரலையா, இல்லை என்ன சூழ்நிலை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர்களும் மாணவர்கள் தான், அவர்களும் ஒரு மருத்துவ படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு முயற்சி செய்தவர்கள் தான். ஆனால் ஏன் மறு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வரலை அப்படின்னு சொல்லி தெரியல. அப்போ அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாம் இது மாதிரியான ஆக்ஷன் எங்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் அந்த கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்ததோ அவர்களுடைய இது மட்டும் செல்லாதான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஒட்டுமொத்த இந்த எக்ஸாமினேஷனையே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து சிரமப்பட்டு பல பேர் படித்து இந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மீண்டும் வந்து அந்த எக்ஸாமினேஷன் அவங்க எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இது என்ன, ஒரு குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது பிணியல் லா இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான முன்னெடுப்பு மட்டும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த நீட்டினுடைய நிகழ்வு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு சைடு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீட் அப்படிங்கிறது இருக்கிறது பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த +2 ஃபோக்கஸ் பண்ணி படித்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. ஆனால் இப்போ அது ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஒரு 4 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து +2 ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்தது நீட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ +2 வந்து வெறித்தனமாக எப்படியோ ஒன்று மக்கப் பண்ணி நான் +2 வந்து ஃபஸ்ட் குரூப்பில் பெரிய மார்க் எடுத்தே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷருக்கு அந்த குழந்தைங்க ஆளாகாமல் +2 முடிச்சுட்டு யார் வேணாலும் வந்து என்ன பண்ணலாம், நீட் எக்ஸாம் எழுதலாம். அவங்களுக்கு 4 வாய்ப்பு கொடுக்கப்படும். அதில் 4 வாய்ப்பில் எந்த வாய்ப்பில் அவங்க ஜெயிச்சு பாஸ் ஆகி உள்ளே போயிட்டாங்கனாலும் அவர்களும் மருத்துவ படிப்பை படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இப்போ நமக்கு யோசிக்கும் போது தெரியுது. ஆனால் அப்போது நிறைய பேர் அந்த நீட் தேர்வை மீட் பண்ண முடியாமல் நிறைய தற்கொலைகள் எல்லாம் நடந்தது, மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படுத்தலாம் பார்த்தோம். இது ஒரு வகையில் நம்ம பார்க்கும்போது யாருக்கு வேணால் அவங்க +2 கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க மார்க் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ நிறையா நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். திடீர்னு ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத விதமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நல்லா படிக்கிற பையனோ பொண்ணோ தான், அந்த சம்பவத்தினால அவங்களால எக்ஸாம் எழுத முடியல, அந்த மாணவருக்கு ஏதாவது விபத்து நடந்துருச்சு எக்ஸாம் எழுத முடியல, இதெல்லாம் வச்சு அவங்க டாக்டர் படிப்புக்குள்ளேயே போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இப்போ இல்லை.
அவங்க +2 பாஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் நீட் 4 டைம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எழுதி பாஸ் பண்ணால் நீங்கள் மருத்துவ படிப்புக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு வகையில் யோசிக்கும் போது இது சரிதானோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது, நினைக்க தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன டாபிக் பேசலாம், எது மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து என் கூட பகிரணும், இது ஒரு வீடியோவாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை வந்து அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ மைவித்திரிக்கு நிறைய பேர் நமக்கு வந்து இன்ஸ் கொடுத்தே இருக்கிறாங்க. அது மாதிரியான நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த டாப்பிக்கையும் ஸ்டடி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.